இது வரைக்கும் இருந்த திராவிட கட்சிகள் கொண்டு வந்த பாதையில இருந்து மாறாம அந்த ப்ளூ பிரிண்ட்டை அப்படியே ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு தன்மை தாவேகாவிடம் இருக்கின்றதா? ஆர்.என். ரவி அளவுக்கு மோசமாக போகவில்லை. இணக்கமா போனாருன்னு இல்ல, சொல்லலாம். ரெண்டு பேருமே இணக்கமா மாறி மாறி நட்பு பாராட்டிக்கிறாங்க. தாவேகாவும் கவர்னரும். கவர்னர் வந்து எப்ப நான் எதுவும் வரல, படிக்கணுமா, சரி படிக்கிறேன், நான் வந்தா ஜனகணமன பாட்டு சாங் போடுவேல, சாங் போடுவேன் ஐயா, சரி ஓகே, நீ எனக்கு சாங் போட்ட, நான் உனக்கு படித்தேன், ஹாப்பி சொல்லிட்டு போயிட்டேன். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. டிடி தினகரன் ஒரு எம்எல்ஏ நிறுத்திட்டு, ஐயா அடிக்கடி கூட்டின்னு போயிடறாங்க இவரை கொஞ்சம் என்னன்னு கேளுங்க. இவர் கேட்டால் வந்து நின்றுது வந்து குக்கருக்கு மேலே விசில் இருக்குதுன்னு ஆனவனா போயிடுறாரு. அப்புறம் இன்னோவாக்காரில் இருட்டில் ஆனவனா கையெழுத்து வாங்குறாங்க, என்னன்னு கேளுங்கன்னு கவர்னர்கிட்ட தான் போச்சு. கவர்னர் உரையில் என்ன சொல்கிறாங்கன்னா, பணப்பற்றாக்குறை இருந்தாலும் கூட நாங்கள் வந்து மக்களுக்கு உண்டான திட்டங்கள் வந்து எதையும் குறை வைக்க மாட்டோம். இது வந்து ஏதோ திருமண கூட்டத்தில் ஒரு 4 பேர் கூட தாவேக கட்சிக்காரர்கள் துண்டு போட்டு இது மாதிரி சொல்லிட்டு போகலாம். ஒரு கவர்னர் உரையில் ஒரு தெளிவு இருக்கணும். இந்த 2026 பட்ட நாமமா கவர்னர் உரையில இல்ல, முதலமைச்சர் பேசாத முதலமைச்சர். சரி, இப்போ வெள்ளை அறிக்கை கொடுத்ததெல்லாம் வந்து வெள்ளை அறிக்கை வச்சு நாக்கு தான் வலிக்கணும். வெள்ளை அறிக்கையில என்ன இருக்கு, கடன்ல எவ்வளவு இருக்குதுன்றது அதிகாரி கேட்டாவே சொல்லுவாங்க, ஆர்டிஐ போட்டா வந்துட்டு போகுது. இதுக்கு என்ன 1 மாசம் வேண்டி கிடக்குது? யாரை ஏமாத்துற வேலை அது? இதுக்கு முன்ன பின்ன வெள்ளை அறிக்கை பத்தி 4 பேர் சொன்னோம்னா நானும் வெள்ளை அறிக்கை விட்றேன்னு விட்டுருக்கீங்க. எங்களை அளவு விட நீ கம்மியா கடன் வாங்கி நீ பண்ணி காட்டு, அப்ப நான் ஒத்துக்கிறேன், சூப்பர், நீங்க நான் பதவி விலகிடுறேன்றாரு, சேலஞ்ச் பண்றாரு. ஒரு ஆளுகின்ற கட்சியை பார்த்து ஒரு எதிர்கட்சி சவால் விடுதுன்னா அந்த சவாலை ஏத்துக்கிற அளவுக்கு ஒரு திராணி இல்லாம தானே இருக்கிறீங்க நீங்க. நியூஸ்பிக்ஸ் இந்தியா நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு கோட்டீஸ்வரன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம், நேயர்களுக்கு அன்பு வணக்கம். சட்டமன்ற கூட்டத்தொடர் எந்த பிரச்சனையும் இல்லாம 2-3 வருஷத்துக்கு அப்புறமா சுமூகமா போச்சு அப்படின்னு சொல்லலாம். ஆளுநரோட உரையை பத்தின உங்களுடைய மதிப்பீடு என்ன சார்? அதுல சொன்ன விஷயங்கள்ல எது முக்கியம்னு நீங்க பாக்குறீங்க? இல்ல இது வந்து ஒரு இது வரைக்கும் இருந்த திராவிட கட்சிகள் கொண்டு வந்த பாதையில இருந்து மாறாம அந்த ப்ளூ பிரிண்ட்டை அப்படியே ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு தன்மை தாவேகாவிடம் இருக்கின்றதா? ஆட்சியில யாரு வந்தாலும் தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு நிலைப்பாடு உண்டு. இப்போ உதாரணத்துக்கு முல்லை பெரியார்னு வரும்போது யார் ஆட்சியில் இருந்தாலும் தமிழ்நாடு நலன் தான் அதில் முக்கியமாக இருக்க முடியும். 2 மொழி கொள்கையோ 3 மொழி கொள்கையோன்னும் போது தமிழுக்கு உண்டான அந்த முக்கியத்துவம். காவேரி பிரச்சனை தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு முக்கியத்துவம். நீட்டு வேணுமா வேணாமா, எப்படி தேர்வுகள் நடத்தணும், இந்த மாதிரி விஷயங்கள் வரும்போது அது திமுக அரசோ தாவேக அரசோ அதிமுக அரசோ இல்லை நாளைக்கு வேற ஏதாவது கட்சி வந்தாலும் அந்த ப்ளூ பிரிண்ட்லேருந்து ரொம்ப போக முடியாது. நீங்கள் அதை எப்படி எடுத்து பார்த்தீங்கன்னாலும் அந்த வார்த்தைகள் எல்லாமே வந்து திரும்பி வந்து பெரியாரை சொல்லியிருப்பாங்க, அண்ணாவை சொல்லியிருப்பாங்க, இல்லை காந்தியடிகளை கோட் பண்ணுவாங்க. ஏதாவது ஒரு அரசியல் தலைவர்கள் ஆளுமைகள் அந்த வரலாறெல்லாம் ஒன்று தொட்டு தான் வரும். அப்போ இன்றைக்கி வந்து நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு பெரிய பிரச்சனையோ இல்லை ஒரு பெரிய பேச பொருளோ இல்லாமல் ஆளுநர் உரை என்பது ஒரு சம்பிரதாயம். அது வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் போது ஒரு புள்ளையார் சொல்லி மாதிரி இல்லை ஒரு கல்யாணத்தில் வெளியில் வாழை மரம் கட்டுற மாதிரி கட்டினா நல்லா இருக்கும், கட்டாமலும் கல்யாணம் நம்ம பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் அது வந்து ஒரு சம்பிரதாயம், அது நடந்திருக்கு. அதில் எந்த வித பிரச்சனையும் இல்லாமல் ஐயா அர்லேக்கர் வந்து ஆர்.என். ரவி அளவுக்கு மோசமாக போகவில்லை, இணக்கமா போனாருன்னு சொல்லலாம். ரெண்டு பேருமே இணக்கமா மாறி மாறி நட்பு பாராட்டிக்கிறாங்க. தாவேகாவும் கவர்னரும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அவரை ரிசீவ் பண்ணுற விதத்துல இருந்து, அதை லைவ் போடுறதுல இருந்து, அதுக்கப்புறம் அவர் போயிட்டு அப்புறமா போய் ட்வீட் போடுறாரு, இன்னைக்கு நடந்த சம்பவம் மனநிறைவோட இருக்கிறேன் அப்படின்றாரு. திடீர்னு பார்த்தோன்னா நான் கூட எங்க ஐயா ஜேசிடி பிரபாகர் தான் கவர்னர் ஆஃபீஸில் போய் மனநிறைவோடு போச்சோ, ஏன்னா சட்டமன்றம் சபாநாயகர் தான் இது பண்ணார், ஆனால் அவர் மனநிறைவோடு போகிறாரு. அப்போ இவங்களுக்கும் சந்தோஷம் அவங்களுக்கும் சந்தோஷம் போது இங்கே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தா பாசிசமும் பாயாசமும் ஒன்றா வர ஒரு சூழல். அதனால அது நல்லபடியாக போகுது. இன்னொன்று, கவர்னர் என்பது தனியாக அரசியல் பண்ணாம நான் நிறைய நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஐயா ஆர்.என். ரவி அரசியல் பண்ணுறது தவறுன்ற மாதிரி நான் பதிவு பண்ணியிருக்கேன். நாமளே நிறைய பேசியிருக்கோம். என்ன காரணம்னா, அண்ணாமலை அரசியல் பண்ணியிருக்கலாம் அன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி, இவர் பண்ணக்கூடாது. அந்த வகையில் பார்க்கும்போது அவர் கண்ணியமான முறையில் மேதகுரு ஆளுநர் வந்தார். எப்பயுமே ஆளுநர் உரை என்பது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு எந்த அரசோ அவங்க என்ன உரை கொடுக்குறாங்களோ அதை படிச்சுட்டு போகிறது தான் மரபு. படித்தாங்க, தமிழ் பாட்டை முதல்ல பாடிட்டாங்க, தப்பிச்சிட்டாங்க, கூட ஜனகணமனவும் சேர்த்து பாடிட்டாங்க. என்னங்க ஒரே நேரத்தில் பாடுறீங்க, விடுங்க, டெல்லிக்கு அப்படி தாங்க விருப்பமாக இருக்குது. இல்லைங்க, மரபு நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் இதை பாடிட்டு பின்னாடி அதை பாடணும், சரி இப்போ சேர்த்து பாடினா இப்போ என்ன தப்பாகி போச்சுன்ற மாதிரி
ஒரு பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறாங்க. நம்ம வந்து இதுல வந்துட்டு போய் இல்லை இது இது தவறு, இது அப்படிலாம் பார்க்க முடியாது. நம்ம மக்கள் தேவைகள், மக்கள் பிரச்சனைகள் அதிகமா இருக்கும்போது இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை இதை எடுத்து பெரிய அரசியலா பார்க்கறதுனால கவர்னர் வந்து இன்னைக்கு மோசமான ஒரு அரசியல் நிலவுகின்ற அந்த நேரத்துல ஒரு ஒரு மலிவான குதிரை பேர அரசியல் நடக்கிற அந்த வேலையில கவர்னர் வந்து எப்ப நான் எதுவும் வரல, படிக்கணுமா சரி படிக்கிறேன், நான் வந்தா ஜனகணமன பாட்டு சாங் போடுவேன்ல, நான் சாங் போடுவேன் ஐயா, சரி ஓகே நீ எனக்கு சாங் போட்ட, நான் உனக்கு படித்தேன், ஹாப்பி சொல்லிட்டு போயிட்டேன், அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. எந்த ஒரு ஒரு பிரச்சனை ஒரு பேசு பொருள் எதுவும் இல்லாமல் ஆளுநர் வந்து இது பண்ண. பட் ஆளுநர் உரை, அதாவது அது வந்து அரசியல் கட்சிகள் அது ஏமாற்றம் அளிக்கிறதுன்றாங்க. டிடிவி தினகரன் அவர்கள் வந்து இது வந்து தங்கம் மூலம் பூசின வெத்து டப்பா, இது அலுமினிய டப்பா, அந்த மாதிரி ஏதோ ஒரு டப்பா ரேஞ்சுக்கு சொல்லியிருக்காரு. அப்புறம் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் அது மீது விமர்சனம் வைத்திருக்காரு. உதயநிதி ஸ்டாலினும் அவர் இந்த ஆளுநர் உரையில் ஒன்றுமே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஆளுநர் உரையில் வந்து ஒரு பத்திரிகையாளரை பார்க்கும்போது அதில் ஒரு தொலைநோக்கு பார்வையில் கிட்டத்தட்ட ஒரு 39-40 நிமிஷம் அது அளவுக்கு படித்தார், 39 நிமிடங்கள் படித்தார். அதில் வந்து தாவேக்கா தற்பெருமை கொஞ்சம் இருந்தது. முதல் முறையாக வந்து எல்லாத்தையுமே ஒழிச்சிட்டு இது ஒரு ஆட்சிக்கு வந்திருக்கிறாங்க அப்படின்றதுலாம் அவங்க என்ன எழுதி கொடுத்தாங்களோ அது எல்லாமே பெரிய லைன் கீன் மாறாமல் எல்லாத்தையுமே படிச்சுட்டு போயிட்டாரு. அதாவது பண அரசியலெல்லாம் ஓரம் கட்டிய தாவேக்கா அப்படின்ற மாதிரி இருந்தது. அதுக்கு கொஞ்சம் ஆனால் உண்மையிலே மனசாட்சியை கழட்டி வச்சுட்டு தான் அதை படிக்கணும். இந்த வகையில் நான் உண்மையிலே ஐயா அர்லேக்கர் ஐயாவை வந்து பாராட்டுறேன். என்னன்னா எல்லாத்தையுமே 2 கட்சி தொடங்கி 2 வருடத்தில் வந்து ஒரு பெரிய விசில் புரட்சி எல்லாம் பண்ணி இந்த பணநாயகத்தெல்லாம் வந்து ஒடுக்கிட்டு இது ஜனநாயகன்ற மாதிரி அதனுடைய பொருள் போதுங்க. இப்போ இவருக்கு முன்னாடி தான் ராஜ்பவன்ல எடுத்துன்னு போய் டிடி தினகரன் ஒரு எம்எல்ஏ நிறுத்திட்டு ஐயா அடிக்கடி கூட்டின்னு போயிடறாங்க இவரை கொஞ்சம் என்னன்னு கேளுங்க. இவர் கேட்டால் வந்து நின்றுது வந்து குக்கருக்கு மேலே விசிலுக்குதுன்னு ஆனவனா போயிடுறாரு. அப்புறம் இன்னோவா காரில் இருட்டில் ஆனவனா கையெழுத்து வாங்குறாங்க, என்னன்னு கேளுங்கன்னு கவர்னர் கிட்ட தான் போச்சு. ஆமா, டிடிவி தினகரன். கவர்னருக்கும் இதெல்லாம் தெரியும். அதெல்லாம் தெரிஞ்சுட்டு இந்த மரபோட படிச்சாரு பாருங்க, ஜனநாயகம் செழிக்கிறது, நல்லா போகிறது, அரசு வந்து அவர் எலெக்ஷன் சமயத்துல மட்டும் சொல்லியிருப்பாரு சார். எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா வந்து அவர் கணக்குல எடுத்துக்கலன்னு நினைக்கிறேன். எலெக்ஷன் அப்புறமோ எப்பறமோ நாட்டில் வந்து இன்னைக்கு சட்ட ஒழுங்கு பிரச்சனை இருக்கு. இப்போ பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் ஸ்ட்ரெயிட்டாக அடிச்சு விட்டாங்க. அவங்க துரந்தர் ஸ்டைலில் போயின்னு இருக்கிறாங்க சமீப காலமாக. இது வந்து சீர்குலைந்து இருக்குது, சட்ட ஒழுங்கு பிரச்சனை சீர்குலைந்து இருக்குது. அவங்க அப்படி எலெக்ஷன் பார்த்தா எலெக்ஷன் பண்ணால் கூட என்ன சொன்னாங்க, என்ன கொஞ்சம் சட்ட ஒழுங்கு பிரச்சனை எங்கள் அண்ணன் ஆட்சியில் அங்கே இங்கே சரியில்லை, கொஞ்சம் போதை, கொஞ்சம் கஞ்சா, கொஞ்சம் பாலியல் சீண்டல், அவ்வளோதானே அப்படின்னாங்க. நான் இருக்கேன், நான் கேள்வி கேட்பேன் அப்படின்னாங்க. இப்போ அதையே அவங்க திருப்பி கேள்வி கேட்குறாங்க. அதை விட இது கொஞ்சம் இன்னும் மோசமாக சீர்குலைந்ததுன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதனால் வந்து ஒரு ஒரு ஆக்கப்பூர்வமான சட்டமன்றம் அப்படின்றத விட இன்னைக்கு நடந்தது ஒரு ஒரு ஆரோக்கியமாக போகுன்ற மாதிரி தான் நான் அதை பார்க்குறேன். ஆரோக்கியமாக இருக்கிறது வேற, ஆக்கப்பூர்வமாக இருக்கிறது. ஆக்கப்பூர்வமானது மக்கள் பிரச்சனைகள், மக்கள் சிந்தனைகள், மக்களோட தேவைகளை பூர்த்தி செய்கிற ஒரு ஒரு ஆளுநர் உரையாக இன்னும் எனக்கு தென்படவில்லை. அதில் அதிக அரசியல் இருக்குது. அந்த அரசியல் ஆரோக்கியமாக இருக்குதா இல்லையான்றது தான் பார்வை. சரி, ஆளுநர் உரையில ஒரு விஷயம், மத்திய அரசு கிட்ட இருந்து வரக்கூடிய நிதியை வாங்குறதுக்கு ஒரு ஸ்பெஷல் கமிட்டி ஒன்று போடுவோம், சட்டம் தெரிந்தவர்கள் அதில் வச்சு தேவைன்னா உச்ச நீதிமன்றம் வரைக்கும் கூட போயிட்டு தமிழகத்துக்கு கிடைக்க வேண்டிய நிதியை நாங்கள் வாங்குவோன்ற ரீதியில இருக்கு. அதை எப்படி பாக்குறீங்க சார்? அதெல்லாம் சொல்லக்கூடாது, வெளில செய்யணும். இதெல்லாம் வெளியில சும்மா 4 பேர் இதில் பெருமைக்கு பேசிட்டு அப்புறம் செய்யாமன்ற விஷயம் கிடையாது. உண்மையிலே அந்த அளவுக்கு ஒரு தெம்பாக தமிழக அரசு செயல்படுமேனால் வாழ்த்துக்கள். எனக்கு தெரிஞ்சு அந்த அளவுக்குலாம் இவங்க பண்ணக்கூடிய அந்த விஷயங்களெல்லாம் பார்த்தா அப்படி தெரியல. ஏன்னா பார்க்குறோம் இல்லைங்களா, நீங்கள் என்ன மாதிரி நிலைப்பாடுகள் எடுக்கிறீங்கன்னு. அப்போ அவங்க ஒரு ஒரு சுமூகமான ஒரு உறவை நோக்கி தான் அவங்க போகணுன்ற மாதிரி தெளிவு பண்ணுறாங்க. இது ஒருவேளை சட்டமன்றத்துக்கு போனால் இல்லை இப்போ கோர்ட்டுக்கு போகிறாங்கன்னா எங்கே போய் நிற்கன்றதை நான் சொல்கிறேன். இப்போது உதாரணத்துக்கு ஒரு சின்ன ஒரு எடுத்துக்காட்டுக்கு 2 சின்ன சாதாரண எடுத்துக்கிட்டா ப்ராஜெக்ட் எலிஃபெண்ட்னு ஒன்று இருக்குது, ப்ராஜெக்ட் டைகர்னு ஒன்று இருக்குது. அதாவது யானைகள் சரணாலயம் இல்லை புலிகள் சரணாலயம் இருக்குமேனால் அதுக்கு மத்திய அரசு ஒரு பணம் ஒதுக்கிடும். அப்போ மத்திய அரசு என்னெல்லாம் சொல்லுதோ அந்த திட்ட பிரகாரம் நீங்கள் அதை செஞ்சீங்கன்னா தான் உங்களுக்கு பணம் வரும். அதாவது யானை தானே, புலியை பாதுகாக்கிறது தானே அப்படின்னு இந்த சின்ன சின்ன திட்டங்கள்னா கூட பணத்தை அப்படி தரமாட்டாங்க. அப்போது கடலில் இல்லை உங்களுக்கு காட்டுக்குள்ளே என்ன நடக்குதுனாலுமே அதுக்குமே ஒரு வரைமுறை, ஒரு திட்டங்கள் இருக்குது. அது பிரகாரம் போனால் தான் அந்த பணம் வரும். அப்படி இருக்கும்போது இப்போ உங்களுக்கு வந்து பள்ளி கல்லூரி மாணவர்கள், அப்போ அவங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் இருக்குது. இல்லை உங்களுக்கு வந்து 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம், இல்லை உங்களுக்கு வந்து நகரத்துறை சம்பந்தமானது, அர்பன் ரெனிவல் மிஷனு, இல்லை வந்து உங்களுக்கு அர்பன் மினிஸ்ட்ரி,
வீட்டு வசதி வாரியம் நீங்கள் கட்டுறீங்க, அதுக்கு வீட்டு சம்பந்தமான விஷயங்கள் எதனா பணம் வரணும் அப்படின்னா அந்த கண்டிஷன்ஸ் நிறைய இருக்கும். அப்படி கோர்ட்டுக்கு போனீங்கன்னா என்ன ஆகும்னா, நீங்கள் சொல்லுவீங்க எனக்கு இதில் பணம் வரலன்னு, அவங்க சொல்லுவாங்க இந்த கண்டிஷன் பிரகாரம் பண்ணல, அதனால் உனக்கு ஏன் பணம் கொடுக்கணும்னு கேட்பாங்க. அப்புறம் திருப்பி நீங்கள் கேஸ் ஆட அவங்க கேஸ் ஆட அந்த பணம் வரா மாதிரி தெரியல. ஏன்னா இந்த மாதிரி இதெல்லாம் வந்து பெருமைக்கு, அதனால தான் சொன்னேன் இது ஏதோ பெரிய கண்டுபிடிப்பு மாதிரி இதை போட்டிருக்காங்க, நாங்கள் கோர்ட்டுக்கு போவோம். தேர்தல் ஆணையம் வந்து இப்போ சரி, இப்போ நீங்கள் கோர்ட்டுக்கு போகிறீங்க, இப்போ இது கோர்ட்டு முன்னாடி வந்துட்டு இந்த இந்த 4 எம்எல்ஏ 5 எம்எல்ஏ இந்த மாதிரி மாறி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டில் எதாவது தீர்ப்பு வந்தால் என்ன ஆகும்? எதை வந்து வழக்காக்கிக்கணும், எதை சிக்காக்கிக்கணும்னு இருக்குது. எல்லாத்தையுமே சிக்கலில் எடுத்துகிட்டு போய் நிறுத்தக்கூடாது. இதுக்கு வந்து தேவை வந்து நல்ல அதிகாரிகளை போட்டு, சார் இந்த மாதிரி பப்ளிக் பாதிக்கப்படுறாங்க, இதெல்லாம் சிக்கல் இருக்குது, இதை கொஞ்சம் இது பண்ணி கொடுங்கன்னும் போது இங்கே இருக்கிற துறை அதிகாரிகளும் அங்கே இருக்கிற துறை அதிகாரிகளும் சுமூகமாக இருக்கணும். அதே மாதிரி இந்த அமைச்சர் போய் மத்தியில் இருக்கிற அமைச்சர்களை போய் பார்த்து அது வரியை கேட்கும் போதோ இல்லை எனக்கு இதிலெல்லாம் பாக்கி இருக்குன்னு கேட்கும்போது அது வந்து உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். அதுதான் ஒரு முறையாக இருக்குமே தவிர்த்து நான் வந்து கோர்ட்டில் மேகதாதுக்கு கோர்ட்டுக்கு போகணும், இப்போ அதில் என்ன சொல்லணும், ஏது சொல்லணும், எப்படி பண்ணணும் அப்படின்றது ஒரு முதலமைச்சர்கிட்ட இருந்து எதுவுமே வரலைங்க. முதலமைச்சர்கிட்ட இருந்து எந்த விஷயத்துக்கும் பெருசா எந்த ஸ்டேட்மெண்ட்டும் வந்த மாதிரி இல்ல தெரியல. அவருக்கு, அதாவது அவரு இப்போ வரல, இனிமேல்ட்டும் வருமான்னு தெரியல. ஏன்னா இப்ப இப்போ அதுக்கேற்ற லைவா போறாங்க இல்ல சார், ராஜ்மோகன் அவர்கள் பிரஸ் மீட்ல சொல்லியிருந்தாரு இதுக்கப்புறமா வந்து கண்டிப்பா கூட்டத்தொடர் நடக்கக்கூடிய விஷயங்கள் லைவ்ல வரும் அப்படின்ட்டு. இந்த கேள்வி பதில் நேரமும் லைவ்ல வருமா? அவங்க ஆர்குமெண்ட்ஸ், கேள்வி கேட்கறது, இல்ல எனக்குமே அந்த ஆர்வம் இருக்கு. அங்க உட்காந்துட்டு மாளிகையில மாடத்துல பாக்குறவங்களுக்கு அந்த விஷயங்கள் தெரியும். பத்திரிகையாளர்களுக்கு வந்து நல்ல தீனி இருக்கு, நல்ல கண்டென்ட் கிடைக்கும், நிறைய கேள்வி பதில்கள்லாம் இருக்கும். பட் இது சாதாரண மக்களுக்கு இதை முழுவதும் லைவ் பண்ணுவாங்களான்னு எனக்கு தெரியல. அதில் ஒரு சின்ன சந்தேகமும் எனக்கு இருக்கு. ஏன்னா தாவேக்கா வந்து இன்னைக்கு வந்து பின்னடைவில் இருக்கு. கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லக்கூடிய விஷயத்துலையோ இல்லை தகவல் தர்றதுலையோ வந்து அவங்களுக்கு வந்து பெரிய அளவுக்கு போதிய பயிற்சியும் இல்லை, அவர்களுக்கு தெரியவில்லை. அப்படி இருக்கும்போது அவங்க அந்த தைரியமாக அந்த லைவை பண்ணுவாங்களான்னு எனக்கு ஒரு சந்தேகமாக இருக்குது. இல்லை மேபி பாதி பாதியாக லைவ் பண்ணுவாங்களா அப்படின்றது இருக்குது. இப்போ இன்றைக்கி உதாரணத்துக்கு சட்ட ஒழுங்கு பிரச்சனையை பற்றி ஐயா ராஜ்மோகன் கிட்ட கேட்டால் அவர் என்ன பண்ணாருன்னா, போன வருஷம் வந்து ஒரு காவல்துறை அதிகாரியை பாதிக்கப்பட்ட ஒரு குடும்பத்தை வந்து மிரட்டினாங்க, அந்த வழக்கு உடனே பதிவு பண்ணலை, அந்த மாதிரிலாம் இங்கே இல்லை. அப்புறம் நிறைய பேர் வந்து இன்றைக்கி வெளிப்படையாக சொல்கிறதுக்கு வெளியில் வராங்க, அதனால கூட பதிவு ஜாஸ்தியாக. இது பதில் கிடையாது. இது வந்து ஒரு மாதிரி தாவேக்க தலைமைக்கு ஒரு மாதிரி பாதுகாப்பாக வார்த்தைகளை கையாளும் தன்மை. சிங்கப்பெண் படம் என்ன பண்ணது? நீங்க என்ன சொன்னீங்க? அண்ணா ஆட்சிக்கு வந்தா இதெல்லாம் நடக்காது சொன்னீங்க, இப்ப நடக்குது. ஐயா நடக்காது சொன்னீங்களே, நடக்குது ஐயா. என்ன ஐயா உங்க ஆளுங்க இதை பார்க்குறாங்களா? இதை நடக்காம இருக்க எதனா தடுக்கிறாங்களான்னு கேட்டா அப்ப நடந்துச்சு, அப்ப அப்படியாச்சு, அவங்க பண்ணலை, இவங்க பண்ணலை, நாங்கள் வந்து அதை குறைக்க முயற்சி பண்ணுறோம். இது வந்து ஒரு ஒரு கேட்ட கேள்விக்கு உண்டான ஒரு தரமான பதில் கிடையாது. ஒரு ஒரு நடவடிக்கை என்பது பொதுமக்கள் பார்க்கும்போது ஆஹா சொன்ன மாதிரி செஞ்சுருக்கிறாங்க, அதில் வந்து பாதிப்பு இல்லை. அப்புறம் இன்னொரு ஒரு வாக்கியம், அவங்க இது பத்திரிகையாளர் சந்திப்பில் ஐயா ராஜ்மோகன் சொன்னது. பட் கவர்னர் உரையில் என்ன சொல்கிறாங்கன்னா, பணப்பற்றாக்குறை இருந்தாலும் கூட நாங்கள் வந்து மக்களுக்கு உண்டான திட்டங்கள் வந்து எதையும் குறை வைக்க மாட்டோம். இது வந்து ஏதோ திருமண கூட்டத்தில் ஒரு 4 பேர் கூட தாவேக்க கட்சிக்காரர்கள் துண்டு போட்டு இது மாதிரி சொல்லிட்டு போகலாம். ஒரு கவர்னர் உரையில் ஒரு தெளிவு இருக்கணும். நடவடிக்கைன்னா எதனா ஒரு திட்டம், அறிவிச்ச திட்டம் எதனா ஒரு திட்டம் இந்த இந்த நிதியாண்டுலேருந்து வரும். ஏன்னா கவர்னர் உரை என்பது அடுத்த ஒரு வருஷத்துக்கு நீங்கள் என்ன பண்ண போறீங்கன்றத கவர்னர் அரசின் சார்பாக அரசோட அன்னைக்கு அவர் முன்னவராக இருந்து பொதுமக்களுக்கு சொல்லுகின்ற ஒரு செய்தி. அது ஒரு சம்பிரதாயம். நான் இது பண்ண போகிறேன், அரசாங்கம் இதில் கவனம் செலுத்தும், இந்த விஷயங்களை மக்களுக்கு பண்ணும், இந்த விஷயத்தில் அரசியல் நிலைப்பாடு, இந்த அரசினோட கொள்கை இது, இந்த அரசினுடைய எதிர்பார்ப்பு இது, எதிர்கட்சிகள் எப்படி நடந்துக்கணும், ஆளுகட்சி என்ன செய்யணும், இதுதான் கவர்னர் உரையோட அங்கம். இதில் நாங்கள் பணம் இல்லைனாலும் உங்களுக்கு செய்வோம். சரி என்ன செய்வீங்க? பிறந்த குழந்தைக்கு மோதிரம் போடணும். நீங்கள் டெய்லி எத்தனை குழந்தை பிறக்கிறாங்க எதனா தெரியுமா? இல்லை கணக்கு எடுக்கிறீங்களா? இல்லை நீங்கள் திட்டத்தை ஆரம்பிக்கிற அன்னைக்கு அந்த குழந்தைங்களை கணக்கில் வரீங்களா? இல்லை இப்போ பிறக்கிற குழந்தைங்கள காந்தி கணக்கில் சேர்த்து விட போறீங்களா? இல்ல பிரதமர் தங்கம் வாங்காதீங்கன்னு ஒரு அறிவுரை கூறி இருக்காருல்ல சார், அதனால இல்ல இதெல்லாம் வந்து ஏமாத்துறாங்க. இப்படி அப்படி பிரதமர் சொல்லிட்டாரு தங்கம் வாங்கக்கூடாதுன்னு சொல்லி பிரதமர் வந்து ஒரு அறிவுரை சொன்னாரு, புரியுதுங்களா? அதை வந்து பெரிய அளவுக்கு நீங்க சொல்லிட்டீங்க. பிரதமர் வந்து சிக்கனமா இருங்கன்னு கூட தான் சொல்றாரு. நீங்க கோட் சூட் போட்டு தான் போறீங்க. சுதேசி துணியை போட சொல்லி ஐயா காந்தியும் காமராஜரும் எளிமையா இருந்தாங்க.
நீங்க கோட் சூட் போட்டு தானே போறீங்க, பாண்ட் ஜேம்ஸ் பாண்ட் மாதிரி ரீட் அண்ட் டெய்லர் போட்டு ஜம்முன்னு போறீங்கல்ல. அப்ப நீங்களாம் இப்படி இருக்கலாம்ல. சரி, அது அவரு பணம் அவர் போடுறாரு, அது கூட பிரச்சனை கிடையாது. நான் என்ன கேட்குறேன்னா, அரசாங்கமோ அமைச்சரோ நீங்க தங்குற பங்களாலையோ இல்லை நீங்க போற கார்லையோ எதனா வந்து மிச்சம் பண்ணிக்கிறீங்களான்னு நான் கேட்குறேன். இல்லை இல்லையா? அப்புறம் பிரதமர் சொன்னாரு, அதனால அவர் இன்னும் சொல்லலை, நல்ல வேலை. நீங்க எதுவும் ஐடியா கொடுக்காதீங்க, வர்றது வரட்டும். அவர் தானே சொன்னாரு. நான் ஒரு வார்த்தையை விடுறேன்னா அந்த வார்த்தைக்கு நான் தானே பொறுப்பு இருக்கணும். அதனுடைய கடமை இந்த வார்த்தையை இந்த சொல், ஒரு சொல் வந்து வெல்லும், ஒரு சொல் வந்து கொல்லும் அப்படின்வாங்க. அப்போ ஒரு சொல் வந்து அவர் சொல்றாருன்னா அந்த சொல்லை காப்பாற்ற வேண்டிய தார்மீக கடமை அவருக்கு இருக்கு. அப்ப சும்மா வந்து மக்கள்கிட்ட ஒரு மைக் இருக்குன்றதுனால மக்கள்கிட்ட எடுத்ததெல்லாம் பேசக்கூடாது. ஒரு வாக்குறுதி கொடுத்தா சொல்ல காப்பாற்றணும். அதுதான் வந்து ஒரு 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 அழகு. அதுவும் இதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு பண சம்பந்தமான விஷயம். எதற்கு வந்து நம்ம பணத்துக்கு பேர் நாணயம்னு வச்சோம்? நாணயம்னா என்ன? ஒரு ஒரு விஷயத்த நாணயமா காப்பாத்துறது தான். பிறந்த குழந்தைக்கு மோதிரம் அது வந்து சொன்னாரு. அதே மாதிரி இப்போ பெண்களுக்கு கல்யாணம் ஆகும்போது 1 பவுன் நகை போடுறேன்னாரு. அதுக்கப்புறமா வந்து 2500 ரூபா பணம் கொடுக்குறேன்னாரு இல்லத்தரசிகளுக்கு. அதுக்கப்புறம் 5000 ரூபா வந்து வேலை இல்லாத 4000 ரூபாவா நான் 5000 ரூபா வேலை இல்லாத பட்டதாரிகளுக்கு தரப்படும். அப்புறம் 15000 ரூபா வந்து உயர்கல்வி படிக்கிறதுக்கு தரேன் நீங்க. அதுக்கப்புறமா இது மாதிரி நிறைய சொல்லியிருக்கிறீங்க நீங்க. சரி, அதுக்கெல்லாம் இன்னும் ஆனா அவகாசம் இருக்கு, பொறுத்து நான் இருந்து எல்லாத்தையும் பார்க்கலாம் ஒன்னா சொல்ல அப்படின்றது வேணாம்ல. இருக்கு. அப்ப இந்த 2026ல பட்ட நாமமா கவர்னர் உரையில இல்ல, முதலமைச்சர் பேசாத முதலமைச்சர், வாயே திறக்காத முதலமைச்சர். சரி, இப்போ வெள்ளை அறிக்கை கொடுத்ததெல்லாம் வந்து வெள்ளை அறிக்கை வச்சு அதற்கான நாக்கு ஒரு தான் base வலிக்கணும். வெள்ளை தான் அறிக்கையில இருக்கு. என்ன இருக்கு? வெள்ளை அறிக்கையில 2 விஷயம் இருக்கணும். ஒண்ணு வந்து வெள்ளை அறிக்கையில் போன ஆட்சியில எங்க தப்பு நடந்தது, எதுல தப்பு நடந்தது, எவ்வளவு ஊழல், என்ன நடவடிக்கை இருக்கணுமா? கடன்ல எவ்வளவு இருக்குதுன்றது அதிகாரி கேட்டாவே தருவாங்க, ஆர்டிஐ போட்டா வந்துட்டு போகுது. இதுக்கு என்ன 1 மாசம் வேண்டி கிடக்குது? யாரை ஏமாத்துற வேலை அது? வெள்ளை அறிக்கையில வெளிப்படைத்தன்மையா இப்ப இந்த துறையில இவ்வளவு பணம் மோசம், அதாவதுங்க சிஏஜி ரிப்போர்ட் வரும், கம்ப்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா. அந்த ரிப்போர்ட்ல வந்துட்டு கிளியரா சொல்லுவாங்க, 50 கோடி டிரான்ஸ்ஃபார்மர் வாங்கினதுல தப்பு நடந்திருக்குது, சொன்னது ஒண்ணு செஞ்சது ஒண்ணு, நீ கொடுத்த கொட்டேஷனுக்கு இந்த பொருள் வாங்கியிருக்கணும், ஆனா நீ இந்த பொருள் வாங்கல, இவ்வளவு நாள் தாமதத்தினால பண மதிப்பீடு, பொருள்ல குறைபாடுனால இவ்வளவு இழப்பீடு, இது மொத்தமா சேர்ந்து அரசுக்கு இவ்வளவு நஷ்டம், இந்த நஷ்டத்துக்கு இதை விசாரிக்கணும், இதுக்கு பின்னாடி எனக்கு சந்தேகம் இருக்குன்னு வரும் சிஏஜி ரிப்போர்ட். அதுக்கு நிகரா இருக்கணும் வெள்ளை அறிக்கைன்றது. சும்மா வந்து நானும் வெள்ளை அறிக்கை கொடுக்குறேன், வெள்ளை என்ன ஏமாத்துற வேலையா இது? என்ன வெள்ளை அறிக்கைன்னா என்ன? ஃபர்ஸ்ட் தெரியுமா வெள்ளை அறிக்கைன்னா என்னன்னு? இதுக்கு முன்ன பின்ன வெள்ளை அறிக்கை பத்தி 4 பேர் சொன்னோம்னா நானும் வெள்ளை அறிக்கை விட்றேன்னு விட்டுருக்கீங்க. அப்படின்னு வெள்ளை அறிக்கை விட்டுருந்தீங்கன்னா நீங்க என்ன பண்ணிருக்கணும்? சிஎம்டில என்ன தப்பு நடந்துச்சு, டவுன் பிளானிங் டிபார்ட்மெண்ட்ல என்ன தப்பு, ரிப்பன் பில்டிங் சென்னை கார்பரேஷன்ல என்ன தப்பு நடந்தது, மெட்ரோ வாட்டர் டிபார்ட்மெண்ட்ல என்ன தப்பு நடந்தது, பிடபிள்யூடி என்ன தப்பு நடந்தது, கோஆபரேட்டிவ்ஸ்ல, ஹேண்ட்லூம்ல, டெக்ஸ்டைல்ஸ்ல, எந்தெந்த துறையில என்னென்ன கமர்ஷியல் டாக்ஸ், பத்திரப்பதிவு துறை, டிரான்ஸ்போர்ட், இபி, எதுல என்னென்ன தப்பு, எவ்வளவு ஊழல் நடந்திருக்கு, என்ன ஏது, எந்த இடத்துல எந்த திட்டத்துல ஊழல், எந்த இடத்துல லஞ்சம், அப்படி போட்டுட்டு இதெல்லாம் இவ்வளவு ஆயிருக்குது, இவ்வளவு கணக்கு போடும்போது இவ்வளவு கோடி வந்து மக்களுக்கு வர வேண்டிய கோடி, அரசாங்கத்துக்கு கஜானுக்கு வர இவ்வளவு வெளியில போயிருக்குது, இதை நாங்க நடவடிக்கை எடுக்க போறோம், இதை விஜிலன்ஸ் கிட்ட கொடுக்க போறோம், இதை நாட்டு மக்கள் கிட்ட சொல்றோம், இந்த பணம் எங்களுக்கு ஒரு 6 மாசத்துல வரும், இந்த பணம் 6 மாசத்துல வந்ததுக்கு அப்புறம் இதை வைத்து இந்த திட்டம் செய்ய போறோம், இந்த திட்டத்தை வைத்து இவ்வளவு பேர் பயன்பெறுவாங்கன்னு சொல்லியிருந்தா சபாஷ். பிடிஆரோட வெள்ளை அறிக்கை இதையும் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது இதை விட அது கொஞ்சம் பரவாயில்ல, கொஞ்சம் தான் பரவாயில்ல. கொஞ்சம் பரவாயில்ல. ஏன் அப்படின்னா பிடிஆருக்கு வந்து ப்ரொஜெக்ஷன்ஸ் இருந்தது மைண்ட்ல. இந்த 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 இடத்துல இங்க இருக்கு, இது இங்க இப்படி போகும், அப்போ நான் இவ்வளவு கடன் வாங்க முடியும், இவ்வளவு வெல்ஃபேர் நான் செய்ய முடியும், என்னோட டிஃபிசிட் என்ன, என்ன எக்ஸ்பெண்டிச்சர் என்ன, கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர், அது வருவாய் என்ன, வருவாய் பற்றாக்குறை என்ன, பற்றாக்குறையை நான் என்ன பண்ண போறேன், மூலதன செலவுகள்ல என்ன பண்ண முடியும் அப்படின்ற அந்த பொருளாதாரத்தை புரிந்து கொண்டு பொருளாதாரம் பேசியவர் பிடிஆர். அது பிடிஆர் ஆட்சிக்கு பிறகு இன்னைக்குதான் வந்து ஐயா தங்கம் தென்னரசு சேலஞ்சு பண்றாரு, நீ கடன் வாங்கு, எங்களை அளவு விட நீ கம்மியா கடன் வாங்கி நீ பண்ணி காட்டு, அப்ப நான் ஒத்துக்கிறேன், சூப்பர், நீங்க நான் பதவி விலகிடுறேன்றாரு. சேலஞ்சு பண்றாரு, சவால் விடுறாரு. சவாலுக்கு பதில் சவால் தானே விடணும். வாய மூடி கம்முன்னு இருக்கிறீங்க சப்ஜெக்ட் தெரியாம. எங்க மரியா வில்சன், எங்க அமைச்சர், முன்னாள் அமைச்சர் கேட்கிறாருல, அவருக்கு அவர் என்ன அவதூறா பேசல, அவர் வந்து ரொம்ப ஆரோக்கியமா சவால் விடுறாரு. எப்பா எங்க நிதி இதுல வந்து நீ குறை சொன்ன நுர சொன்ன இதெல்லாம் சொன்ன, நாங்க என்னென்ன திட்டம் பண்ணோன்னு மக்களுக்கு தெரியும். நான் முதல்வன்னு 1000 ரூபா பணம், அதுக்கப்புறமா லேப்டாப்பு, அதுக்கப்புறமா வந்து இல்லம் தேடி கல்வி, மருத்துவம், நிறைய திட்டங்கள் இதெல்லாம் கொடுத்துருக்கோம். அப்புறம் பெண்களுக்கு 1000 ரூபாய், அதாவது பள்ளி கிடைக்கிற குழந்தைகளுக்கு அது தாலிக்கு தங்கத்தை நிறுத்திட்டு மாற்றி விட்ட வேலை, அது இதெல்லாம் பண்ணியிருக்கிறோம். இவ்வளோ இருந்தது, நாங்கள் கடன் வாங்கினோம், இதெல்லாம் கொடுத்தோம், கடன் ஆச்சு, உண்மை. என்னை விட நீ
கம்மியா பணம் வாங்கி நீங்க செலவு பண்ணி காட்டுங்க, நான் பதவி விலகுறேன். இதுக்கு பதில் சொல்லணுமா? இந்த சேலஞ்சை ஏத்துக்கணுமா ஏத்துக்கூடாதா? உண்மையிலே தில்லு தெம்பு திராணி இருந்தா, இப்ப என்னை பார்த்து இன்னொரு சக பத்திரிகையாளர் சொல்றாரு, கோட்டீஸ்வரன் நீ சொல்றது தப்பு, நீ பண்ற வாதம் ஏற்புடையது அல்ல, அதுல நம்பகத்தன்மை இல்லை, அதுல தரவுகள் இல்லை, அதுல வரலாறு பிழை இருக்கு அப்படின்னா, ஒண்ணு நான் என் பிழையை ஏற்றுக்கொண்டு இல்லை நீங்கள் சொல்வது சரி, இல்லைன்னா இல்லை வாங்க வாதம் பண்ணுவோம், நான் அந்த சேலஞ்சை ஒத்துக்கிறேன். அமைதியா இருக்கிறீங்க. அவர் பாட்டுன்னு சவால் விட்டு ஒரு நாள் ஆகுது, எதுவுமே நடக்காத மாதிரி கம்முன்னு இருக்கீங்க. ஒரு ஆளுகின்ற கட்சியை பார்த்து ஒரு எதிர்கட்சி சவால் விடுதுன்னா அந்த சவாலை ஏத்துக்கிற அளவுக்கு ஒரு திராணி இல்லாம தானே இருக்கிறீங்க நீங்க. எதிர்கட்சியில இருக்கமா ஆளுங்கட்சியில இருக்குன்ற முக்கியம் இல்ல, சப்ஜெக்ட் தெரியுமான்றதுதான் முக்கியம். இப்போ அவர் உங்களை கேட்கிறார், முன்னாள் நிதித்துறை அமைச்சர் கேட்கிறார். இப்ப தங்கம் தென்னரசு கேட்ட கேள்விக்கு பதில் எங்க? தங்கம் தென்னரசு கேட்ட கேள்விக்கு புள்ளி விவரம் எங்க? தங்கம் தென்னரசு ஒருவேளை தவறான தகவல் சொல்லியிருந்தா அதை நீங்க எதிர்கொள்ளணும். இல்லைன்னா ஆமா நான் இந்த விவாதத்துக்கு இந்த சேலஞ்சுக்கு நான் தயார், இதை நான் எதிர்கொள்றேன்னு சொல்லணும். அமைதியா இருக்கிறீங்க. அரசியல் ரீதியா சேலஞ்சு பண்ணும்போது சேலஞ்சு எதிர்கொள்றது தான் ஒரு கம்பீரமான அரசியல், அவதூறு பரப்புது இல்ல. இன்னைக்கு திமுக எம்எல்ஏக்கள் எல்லாம் கருப்பு பேட்ஜ் அணிந்து தங்களுடைய எதிர்ப்பு தெரிவிச்சாங்க, அதை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? திமுக எப்பவுமே எதிர்கட்சியா இருக்கும்போது அழகா இருப்பாங்க, ஆளுங்கட்சியா வந்தாதான் சிக்கல். எதிர்கட்சியில அவங்க கிட்ட யாருமே சொல்லித்தர வேணாம். இப்போ இன்னைக்கு பாருங்க, அதிமுக தான் பாதிப்பை சந்தித்து கொண்டிருக்கிறது. ஏன்னா அதிமுக தான் பிளவு உள்ளடி வேலையெல்லாம் இருக்கு. அவர்கள் பார்த்தீங்கன்னா பெருசா எதுவும் எதிர்வினை ஆற்றல. தாவேக்காக்கு பெரிய ஒரு குரூப்பா ஒரு பிரச்சனையை கொடுக்கல. ஆனா திமுக பார்த்தீங்கன்னா எல்லாம் பிளான் பண்ணி கையில பதாகை வச்சுட்டு அந்த வார்த்தைகளோட தன்மையெல்லாம் மாற்றி தாவேக்கா கிட்ட இருந்தே வார்த்தையை எடுத்து மரத்தை வெட்டி மரத்து மேல சாய்க்கிற மாதிரி அவங்க கிட்ட இருந்தே ஒரு சில சொல்லாடல்கள் எடுத்து அவர்களுக்கு எதிராகவே பயன்படுத்துறாங்க. கதறு கதறு அப்படின்றது இது இவங்க பொதுவா தாவேக்காவை யாருன்னா நீங்க எதனா சொன்னீங்கன்னா கீழே போய் கமெண்ட்ஸ் போய் கதறு கதறு அப்படி போடுவாங்க. அந்த வார்த்தையை எடுத்து கதறல் கேட்கிறதா, மக்கள் கதறல் கேட்கிறதான்றாங்க. அப்புறம் ரீல்ஸ் எங்கே ரியல் எங்கே அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறமா தற்கூரி ஆட்சி தமிழ்நாடே சாட்சி, இந்த மாதிரி எல்லாம் வாசகங்கள். நான் கூட இவ்வளோ ஒரு காட்டமா இறங்குவாங்கன்னு நினைக்கல. பட் தே ஆர் ரெடி. பேட்ச் போடுறதாகட்டும், உள்ள இன்னும் பேச ஆரம்பிக்கல, பேச ஆரம்பிச்சோன்னா உள்ள பட்டாசா இருக்கும். ஏன்னா அந்த ப்ரிப்பரேஷன் தெரியுது. உதயநிதிக்கு ஃபுல்லா எல்லா ஃபீடும் வருது, மல்டிபிள் ஃபீட். இஸ் ஏபிள் டு டெலிவர். ஒரு எதிர்கட்சி தலைவராக எப்படி கேள்வி கேட்கணும் அப்படின்றத அவங்க ஆரம்பிச்சிருக்காங்க. இது போக போக இன்னும் கூர்மையாகும். அப்போ அது மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்கணும். பொறுத்திருந்து பார்ப்போம் சார், சட்டமன்றத்துல வேற என்னென்ன விஷயங்கள் நடக்குதுன்னு. நன்றி, வணக்கம். வணக்கம்.